நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சாச்சுட. நான் வந்து அடுத்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாய்ஸ்சரைசிங்கும் ப்ரைமரியும் நம்ம போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் ஸ்டே ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமேல் வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறோம்டா. அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். போன வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. 2 ஷேட் சொன்னேன். ஒருத்தவங்களுக்கு வந்து டார்க் ஷேட்னால் டார்க்கு, ஒயிட் ஷேடுக்கு ஒயிட்டுன்னு. மீடியம்னால் நம்ம என்ன செய்வோம், 2யும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க டோன் கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணது கையில் இருக்குது பாருங்கள். இந்த ஷேடு வந்து அவங்க ஷேடு. இப்போ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அவங்க கழுத்தில் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா காதுக்கு பின்புறம் போட்டு பாருங்கள். போட்டால் அவங்க ஸ்கின்னுக்கு அடுத்த ஸ்கின்னாக தான் தெரியணுமே ஒழிய ஒயிட்டாக தெரியக்கூடாது. ஒயிட்டாக தெரிஞ்சதுனா தான் நிறைய இடங்களில் வந்து நீங்கள் இதுதான் தப்பு பண்ணுறீங்க. அவங்க ஸ்கின்னுக்கு கரெக்டான ஸ்கின் டோனாக செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒயிட்டாக போட்டுட்டிங்கன்னா அது வந்து தான் நம்மளை வந்து ஒயிட்டாக போட்டாங்க, ரொம்ப வெள்ளையடித்த மாதிரி போட்டாங்க அப்படி வந்து கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி போடாமல் அவங்க ஸ்கின்னுக்கு அடுத்த ஸ்கின்னாக மட்டும் போடுங்கடா. இப்போ வந்து அது முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து காம்பேக்ட் போட்டுக்கிட்டுருக்கோம். இதுவுமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அவங்க ஃபேஸை வந்து தாண்டி கொண்டு போகக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது முடிச்சுட்டு நம்ம வந்து ஐ மேக்கப் போகிறோம். ஐ மேக்கப்புக்கு வந்து நம்ம காஜல் போட்டிருக்கோம். காஜல் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐ பேஸ் கொடுத்துருங்க. ஐ பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கலர் நீங்கள் போட்டிங்கனாலும் அது கரெக்டாக அக்யூரேட்டாக அப்படியே ஒட்டும். ஸோ அதனால் ஐ பேஸ் கண்டிப்பாக கொடுங்கடா. ஐ பேஸ் கொடுத்துட்டு ஐ மேக்கப் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல தான் லிப்ஸ்டிக்கு, காஜல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு லிப்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். அவங்க உதடு சின்ன உதடாக இருக்குன்னா கீழ் லேயர் வரைக்கும் ஃபுல்லாக கொடுங்கடா. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் அவங்களோட ஃபைனல் லுக்கு பாருங்கள். ஐ மேக்கப்பு முடிச்சாச்சு. நம்ம காஜல், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்ட பிறகு அவங்களோட